அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு நஹ்மதுஹு வ நஸ்ஸலி அலா ரசூலிஹில் கரீம். நீங்கள் கோழி இறைச்சியை சாப்பிடக்கூடியவர்களா? அப்பொழுது இந்த பதிவு உங்களுக்குத்தான். கடைகளில் சென்று சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தாலும் அல்லது வீட்டிலே வாங்கி இறைச்சிகளை சமைப்பவர்களாக இருந்தாலும், குறிப்பாக கோழி இறைச்சிகளை சமைப்பவர்களாக இருந்தால் இதை அறிந்துவிட்டு இனிமேல் நீங்கள் இறைச்சிகளை வாங்குங்கள். காரணம், தீனுல் இஸ்லாம் வாழ்விலே ஹராமுகள் கலக்கக்கூடாது என்பதில் மிக தெளிவாகவே நம்மை வலியுறுத்துகிறது. பொதுவாக இறைச்சிகளை சாப்பிடக்கூடிய நாம் அதை ஹலாலான முறையில் அறுக்கப்பட்டால்தான் வாங்கி உண்ண வேண்டும். ஹலாலான முறையில் அறுக்கப்படுகிறதா, அறுப்பவர்கள் ஈமான்தாரிகளா என்றெல்லாம் கவனிக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. காரணம், முறையற்ற விதத்திலே அறுக்கப்பட்ட மாமிசங்களை சாப்பிடுவதை இஸ்லாம் வெறுக்கிறது, அதை தடை செய்திருக்கிறது. முறையான செயல்பாடுகளோடு அறுக்கப்பட்ட பிராணிகளை சாப்பிடுவதைத்தான் தீனுல் இஸ்லாம் வரவேற்கிறது. கோழி இறைச்சியை ஏன் நான் இந்த ஒரு சூழலிலே குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், பொதுவாக மார்க்கத்தை கவனித்து பார்க்கும் பொழுது நபி அவர்கள் கோழி இறைச்சியை சாப்பிட்டு இருக்கிறார்கள். ஹதீத்துகளிலே காண கிடைக்கிறது. ஹதீத்துகளின் உரையாளர்கள் கோழியின் பயன்கள் என்றெல்லாம் கோழி இறைச்சியின் பயன்களை எல்லாம் சொல்லித் தருகிறார்கள். அது ஒரு பக்கம் இருக்க, பொதுவாக இன்று நாம் பல வெரைட்டி உணவுகளை ஹோட்டலில் சென்று சாப்பிடுகிறோம். ஹோட்டல்களில் சாப்பிடும் பொழுது இமாம்கள் சொல்லித்தரக்கூடிய சில கருத்துக்களை நாம் கவனிக்க வேண்டியது இருக்கிறது. அந்த உணவகங்களில் பயன்படுத்தப்படும் கறி முழுமையான முறையிலே அது ஹலாலான முறையில் சமைக்கப்பட்டதா, அறுக்கப்பட்டதா என்று சிந்திக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. அது ஒரு புறம் இருக்க, மாமிசங்களை வாங்கக்கூடிய நாம் ஒரு விஷயத்தை மிகப்பெரிய அளவிலே கவனிக்க வேண்டும். என்ன விஷயம் அது? பொதுவாக அறுக்கப்பட்ட பிராணியின் இரத்தங்கள், பொதுவாக இரத்தங்களே அசுத்தமானது. இரத்தம் அறுக்கப்பட்ட பிராணிகளிலிருந்து வெளியில் வரக்கூடிய இரத்தங்களை பயன்படுத்துவதை இஸ்லாமியர்களுக்கு தடை செய்திருக்கிறது. எந்த காலமும் இரத்தத்தை பயன்படுத்தக்கூடாது, உணவாக பயன்படுத்தக்கூடாது. மட்டுமல்ல, அறுக்கப்பட்ட பிராணியின் இரத்தங்களை எந்த வகையிலேயும் அது நாம் சேமித்து வைக்கும் ஒரு பொருளாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது என்று இஸ்லாம் தெளிவுபடுத்துகிறது. இப்படி இருக்க, ஒரு ஆடு மற்ற பிராணிகள் அறுக்கப்படுகிறது என்று சொன்னால், அறுக்கப்படும் அந்த சூழலிலே அதனுடைய கழுத்து அறுக்கப்பட்ட பிறகு உண்டான இரத்தத்தில் ஏற்பட்ட கத்தியை பெரும்பான்மையாக கழுகிவிட்டுத்தான் அடுத்த பிராணிகளை அறுக்கிறார்கள். ஆனால் கோழி இறைச்சி மாத்திரம் அப்படி அல்ல. பெரும்பான்மையாக கோழியினுடைய அந்த கழுத்துகள் அறுக்கப்பட்ட பிறகு அந்த கத்தியில் ஏற்பட்டு இருக்கிற இரத்தக்கரையை கழுகாமலேயே இன்னொரு கோழியை அறுக்கிறார்கள். நான் சொல்ல வருவது என்னவென்றால், அந்த கோழியிலிருந்து வெளிப்பட்ட இரத்தம் அந்த கத்தியில் இருக்கிறது அல்லவா, அந்த இரத்தம் என்ன இருந்தாலும் ஹராமு தான். அந்த ஹராமோடு இருக்கும் கத்தியை கொண்டு இன்னொரு கோழியை அறுப்பது என்பது அந்த அளவிற்கு நல்லது அல்ல. காரணம், இன்னொரு பிராணியை அறுக்கும் கத்தியில் ஹராம் அசுத்தம் இருப்பதோடு ஒரு பிராணி அறுக்கப்படுகிறது, ஒரு கோழி அறுக்கப்படுகிறது என்று சொன்னால், அசுத்தத்தோடு அறுக்கப்பட்ட கோழியின் நிலை என்னவாக இருக்கும்? அதனால் நான் சொல்ல வருவது, நீங்கள் கோழி இறைச்சியை வாங்குவீர்களானால், அதை சாப்பிடுகிறீர்களானால், அதை அறுக்கும் பொழுது முடிந்தவரை நீங்கள் நின்று பார்க்க வேண்டும். அறுப்பவர் இந்த விஷயங்களை தெரிந்த, தீனை தெரிந்த ஒரு நபர் அறுக்கக்கூடிய சூழலாக இருக்க வேண்டும். ஒரு கோழியை அறுத்த பிறகு அந்த இரத்தத்தை முழுமையாக கழுகப்பட்ட பிறகுதான் இன்னொரு கோழியை அந்த கத்தியால் அறுக்க வேண்டும் என்பதை நீங்கள் பதிவு செய்ய வேண்டும். இந்த விஷயத்தை தெரிந்தவர் அந்த இடத்திலே கோழியை அறுப்பவராக இருக்க வேண்டும். முடிந்தவரை நல்லது என்னவென்றால், நாமே அந்த கோழியை அறுத்து அந்த கறியை வாங்குவதுதான் ஆக சிறந்த ஹலாலாக இருக்கும் என்பதை உங்களுக்கு நான் பதிவு செய்ய வருகிறேன். இந்த விஷயத்தை நீங்கள் கவனிக்காமல் சில நேரங்களில் நாம் கறிகளை வாங்கி உண்பது, பல நேரங்களில் மார்க்கம் தடுத்த விஷயங்கள் இதில் கலந்திருக்கிறது என்பதை சொல்ல வருகிறேன். எந்த வகையிலும் உடலில் ஹராம் கலப்பதை நாம் வெறுக்க வேண்டும். மார்க்கம் தடை செய்த எந்த விஷயங்களும் உடலில் கலக்காமல் இருப்பதுதான் நம்முடைய துஆக்களுக்கான அங்கீகாரத்திற்கான மிக பிரதானமான முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் நினைவிலே வைக்க வேண்டுமாக, இறைச்சிகளை சாப்பிடுபவர்கள், குறிப்பாக கோழி இறைச்சியை சாப்பிடுபவர்கள் இதை கவனிக்க தவறாதீர்கள். உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கெல்லாம் இந்த விஷயத்தை நீங்கள் பதிவு செய்யுங்கள். குறிப்பாக கறிக்கடை வைத்து நடத்தக்கூடியவர்களுக்கு இந்த விஷயத்தை நாம் எத்தி வைக்க வேண்டும். மார்க்கம் சார்ந்த விஷயங்களை சரியாக அவர்களை நாம் கடைபிடிக்க செய்ய வேண்டும். அல்லாஹு தாலா வாழ்வில் எல்லா சூழல்களிலும் ஹலாலை மட்டுமே உண்டு வாழக்கூடிய நசீபை தருவானாக. வாழ்விலே ஹராமுகள் கலப்பதை விட்டும் அல்லாஹ் பரிபூரண பாதுகாப்பை தருவானாக. மரணம் வரை படைத்த ரபுல் ஆலமீனான அல்லாஹுவிடத்தில் மட்டுமே கையேந்தும் நல்ல நசீபை தந்து, பிறர்களின் வாசலில்
மரணம் வரை நிற்பதை விட்டும் அல்லாஹு தாலா பாதுகாத்து வாழ்வில் எல்லா ஹைறுகளையும் தந்தருள் புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.